ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு சக்கரவர்த்தி பட்டம் கிடைக்கும். ஆனா இங்க கவி எழுதக்கூடியவனுக்கு சக்கரவர்த்தி பட்டம் கிடைச்சிச்சுன்னா அது கம்பனுக்கு மட்டும்தான். ஆனா சாதாரண பட்டம் கிடையாது அவனுமே. ஆனா அதுலயும் ஒரு விஷயத்த பாருங்க, அப்பேற்பட்ட கம்பனையே அடிக்கடி மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தா பொம்பளை. காரணம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னா. காரணம், சித்திரம் வந்து வரைய வந்துருமா, அதனால சித்திரமும் கைப்பழக்கம்னா. செந்தமிழும் நாப்பழக்கம், தமிழை பேச பேச அது அருமையான முறையில் அந்த பழக்கம் என்பது வந்துடும். அதனால செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனம் வச்சு படிச்சோம்னா அந்த கல்வி ஒரு பழக்கம் நமக்கு வந்துடும், மனப்பாடம் சொல்லுவாங்க இல்லையா அது. நித்தம் நடையும் நடைப்பழக்கம், ஒரு குழந்தை ஒரு வயசுல எழுந்து நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை உடனே எழுந்து நடக்காது, அதுக்கு நடவண்டி என்பது ஒண்ணு வேண்டும் இல்லையா. அந்த நடவண்டியை கொடுத்தா கூட தத்தக்க பத்தாக்கன்னு கொஞ்சம் நடந்து நடந்து பழக ஆரம்பிச்சிடும். ஆனா நட்பு இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு தேவைப்படுது பழகுறதுக்கு. ஆனா இங்க நட்பு, தயை, கொடை, பிறவி குணம். நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்டா. உனக்கு எங்கடா இருக்க போகுது இந்த பிறவி குணம்னு பார்த்து கேட்பதான். ஏன் பக்கம் கைண்டி பேசாதீங்க, இங்க கதையில நான் பேசுறேன் சொல்லுவாங்களா. அப்ப அந்த பெண்ணை கேட்டதுக்கு தான் திரும்ப அவை பிராட்டி கூட வாங்கி குடிச்சிடும். கூடுக்காக பாடினதான் பொம்பளை ஒரு கூடு, அந்த கூடுக்காக பாடினதான் பெண்ணாவா. அம்பர் சிலம்பி, அம்பர் சிலம்பி, அம்பர்ன்றது ஊரு, அம்பர் சிலம்பின்றது அவ பேரு. அரவிந்த தாளனியும் செம்பர் சிலம்பே சிலம்பு குடிச்சுட்டா. இதுல இன்னொன்னு சொன்னா அவை பிராட்டி, நீ இந்த அரசவையில உட்காந்துக்கிட்டு சோழ மன்னனுடைய அரசவையில உட்காந்துக்கிட்டு சோழ மன்னன்ட்டையே கவிபாடி அவர் கொடுக்குற காசையே வாங்கி தின்னுட்டு கடைசியில அவனையே நீ இகழ்ந்து பேசுற, உடக்கு இம்புடு திமுரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் பொம்பளைக்கு. அதுக்குதான் கேட்டா, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரைதனில் பஞ்சேனு பட்டேனு வேண்டும், அவர் கூறும் கவிதை நஞ்சேனு வேணும் நன்று. காரணம் என்ன, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், கூடவே 2 பேர் இருக்கணுமா. சால்ரா போறதுக்கு பரவாயில்ல ஜால்ரா, நல்லா பேசுறீங்க, உங்களை மாதிரி பேசுறதுக்கு இங்க யாரும் இல்ல. இல்ல இங்க கதையில கம்பனை சொல்ற அவை பிராட்டி உங்களை மாதிரி ஆஹா ஓஹோ உங்களை மாதிரி யாரு இல்ல, புகழ்வதற்கு கூடவே 2 பேர் தெரிஞ்சா நீ பெரியாளான்னு கேட்கிறேன். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், விரல் நிறைய நீ மோதிரமா போட்டுதான் நீ பெரியாளா அப்படின்றது ஒரு வார்த்தை. இன்னும் அதுக்கு நல்ல விளக்கங்கள் பேசலாம். அரைதனில் பஞ்சேனும் பட்டேனு வேண்டும். காரணம், நீ நல்ல பட்டு கம்பளத்துல நடந்து வந்து பட்டாட உடுத்தி இருந்தா நீ பெரிய ஆளா. நீ கூறுற விஷயம், நீ பேசுற விஷயத்துல எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு பாக்குறவங்களுக்கு தானே தெரியும், அவருக்கு என்ன தெரியும். ஏன்னா மன்னன் அப்படி பாராட்டு வரான், ஆஹா சொன்னவன் கம்பனாச்சே, சொன்னவன் கம்பனாச்சே, கம்பன் சொன்னா சரியாத்தான் இருக்குன்னு அடிக்கடி மன்னன் இதே சொல்லுவாராம். அப்பேற்பட்ட மன்னன்ட்டையே மன்னனுக்கும் கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கும் போட்டி ஏற்பட்டது என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்.